அதுல் சுபாஷ்னு ஒருத்தர் பெங்களூரில் எல்லாருக்கும் ட்ரம்ப் வரைக்கும் மெயில் வச்சுட்டு செத்து போயிட்டார். அவங்க பொண்டாட்டி அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கு ஃபேமிலி கோர்ட்டில். ஃபேமிலி கோர்ட்டில் ரீசெண்டாக கூட பார்த்தேன். ஜட்ஜி வந்து கேட்குறாரு. ரொம்ப ஜட்ஜஸ்லாம் ரொம்ப அருமையாக டீல் பண்ணுவாங்க. கையில் காசு வச்சுருக்கியா? புருஷனை வச்சுருக்கேன். நான் ஆஃப்டர் லஞ்சு கேஸு எங்கேயாவது பொண்டாட்டியை கூட்டிட்டு ஹோட்டல் கட்டில் போய் சாப்பிட்டு வாங்க, சமாதானமாக போவாங்க அப்படின்னு. அது ஒரு தண்ணி பாட்டில் வச்சுருந்தது. தண்ணி புருஷன்தான் பிள்ளைங்க இருக்குது. தண்ணி பாட்டில் கேட்குறான், படக்குன்னு கொடுக்குது. உனக்கு தண்ணி பாட்டில் கொடுக்க மாட்டேன் அப்படிங்குது. எப்படி இவங்களோட வாழ முடியும்? நான் யார் மேலே தப்புங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூக்கே போகணும், கேஸுக்குள்ளே போகாதீங்க. பட் இங்கே நிறைய விட்டு கொடுத்தல் தான் தம்பி வாழ்க்கையை நகர்த்தும். அது லவ் மேரேஜில் கம்மியாக இருக்குது. ஏன்னா ஈக்குவல் இடத்துல தான் நீங்கள் கல்யாணம் லவ் பண்ணியிருப்பீங்க. நீ கல்யாணம் ஒரு கம்பெனியில் நீ மேனேஜராக இருப்பா, ஹெச்ஆராக இருந்திருக்கும் அந்த பொண்ணு. இல்லை நீ ஹெச்ஆராக இருந்திருப்பா, அந்த பொண்ணு மேனேஜராக இருந்திருக்கும். ஒரே இடத்துல வேலை பார்க்குறது, ஒரே கேட்டகரி, ஒரே சேலரி, எல்லாத்துலேயும் ஈவன் வந்து நீயும் நானும் தான். உன் குடும்ப பெருமையை வந்து நீ பேச முடியாது, பொண்ணு அதோட குடும்ப பெருமையை வந்து பேச முடியாது. லவ்வில் எப்படி பேச முடியும்? அரேஞ்ச் மேரேஜில் அப்படி இருக்காது. இந்த மாதிரி நம்ம அப்பா அம்மாவெலாம் நல்லா வாழ்ந்த குடும்பம், இப்படி நீ கோச்சிக்கிட்டு போனீங்கன்னு வச்சுக்க, ரொம்ப அசிங்கம். அது உனக்கு தலை குனிவு அப்படின்னா நிறையா சமரசம் பண்ணிக்குவாங்க. இதில் அரேஞ்ச் மேரேஜில். லவ் மேரேஜில் சமரசமே இருக்காது. அங்கே எதிர்பார்த்தது வேறு லவ் தான் தம்பி, அன்பு தான். அந்த அன்பு உடையும்.